வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தை வைத்து அந்த ஒரு வசனத்தை இந்த மாதம் முழுவதும் இன்க்ளூடிங் கிறிஸ்மஸ் பேச வேண்டும் என்று என் உள்ளத்திலே நான் ஏவப்பட்டேன். அதனால என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை, பக்கம் 817. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வசனத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அடையனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த முதல் வசனத்தினுடைய ஆரம்பம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த 1ஆம் தேதி நாங்கள் வாக்குத்தத்தமாக பார்த்தது, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று நாங்கள் இந்த தலைப்பிலே பார்த்தோம். அதில் 49ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். யோசேப்பு யாரென்றால், அவன் கனி தரும் செடி, அவன் கொடியாக படருகிறான், அப்படியே வளர்ந்து படருகிறான் என்று சொல்லி வளர்ந்து செழிப்பாக அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று நாங்கள் அதில் பார்த்தோம். அதில் 3 குறிப்பை நான் சொன்னேன். அவன் செழிப்பதற்காக யோசேப்பு செழிக்கும்படி தேவன் அவனை அனுப்பினார் என்று நான் சொன்னேன். அதில் 2வதாக நான் சொன்னேன், தேவன் யோசேப்பை செழிக்கும்படி அவனை வழி நடத்தினார் என்று சொன்னேன். 3வதாக சொன்னேன், யோசேப்பு செழிக்கும்படி தேவன் வழி உண்டாக்கினார் என்று சொன்னேன். தேவன் யோசேப்புக்கு 2 சொப்பனம் தந்தார், அதே போல தந்து அனுப்பினார். அதே போல தேவன் யோசேப்பு செழிக்கும்படி 2 சொப்பனத்தை 2 சொப்பனக்காரர் வெவ்வேறு மனிதர்களை 2 பேரை 2 சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி வழி உண்டாக்கினார். 3வது சொன்னேன், தேவன் யோசேப்பு செழிக்கும்படி பார்வோனுக்கு 2 சொப்பனம் தந்து செழிப்பின் வழியை உண்டாக்கினார் என்று சொல்லி கடந்த 1ஆம் தேதி நாங்கள் அந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் அப்லோட் பண்ணல, அது வாய்ஸ் வரல. கர்த்தர் ஸ்தோத்திரம். சாதாரணமாக எடுத்த வீடியோ இருக்குது, நான் அதை அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, எல்லாம் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் கம்ஸ் அண்டர் த கண்டிஷன். எல்லா ஆசீர்வாதமும் எப்போதும் ஆண்டவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் ஒரு நிபந்தனை. யோசேப்பு என்ன பண்ணான்னா, தரிசனம் கண்ட உடனே நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் தரிசனம் பார்த்தேன் அப்படின்ட்டு. இன்னொன்று 2வதாக அந்த கண்டிஷன் நான் நம்ம சொல்லக்கூடாது. 2வதாக அந்த பானபத்திரக்காரன் அவன் 3 நாள்லே அவனை உயர்த்தப்படும் போது, நான் இங்கே கலவை கொண்டு வந்தேன், நீ நல்லா இருக்கும் போது என்னை நினச்சிப்பாரு அப்படின்னு அவன் சொன்னான். நாம் போகிற பாதையில் கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கக்கூடாது, பங்கு கேட்கக்கூடாது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்று சொன்னேன். நாம் கண்கள் கர்த்தர் மேல் தான் இருக்க வேண்டும். நம் கண்கள் தரிசனத்தை தந்தவர் மேல் இருக்கணும். நம் கர்த்தர் நம்முடைய கண்கள் அழைத்தவர் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் நமக்கு சொப்பனம் கொடுத்தவர் மேல் இருக்க வேண்டும். எந்த மனிதன் மேல் இருக்கக்கூடாதுன்னு 2வது கண்டிஷன் சொன்னேன். 3வதாக என்ன சொன்னேன்னா, அவன் ஒன்று தெரிந்து கொண்டான்,
நான் அல்ல தேவனே, நான் அல்ல தேவனே என்று தேவனை அவன் உயர்த்த ஆரம்பித்தான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவன் என்று சொன்னான். தேவன் தான் உங்களுக்கு மங்களகரமான உங்களுக்கு அருள் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை உயர்த்தினான். அப்போ பார்வன் என்ன சொன்னான்னா, தேவனே உனக்கு இதெல்லாம் சொல்லி செய்தார் காண்பித்தார் என்று சொல்லி அவன் தேவனை பார்வன் வாயிலே தேவனை சொல்லி அவனை செழிப்புக்கான ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொன்னேன். யூடியூப்ல பாருங்க, நான் ஜஸ்ட் ப்ரீஃப் பண்ணேன். அந்த தினமே அவனுக்கு பார்வன் கொடுத்த செழிப்பின் ஆசீர்வாதங்கள் மோதிரத்தை கொடுத்தான். தங்க மோதிரமோ வைர மோதிரமோ தெரியல, மோதிரத்தை கொடுத்தான். நல்ல ராஜ வஸ்திரத்தை கொடுத்தான். நல்ல தங்க ஆபரணங்களை அணிய வைத்தான். அது மாத்திரமல்ல, பேரை மாற்றினான். அந்த பேருடைய அர்த்தம், நீ வாழ முடியாம பலவீனமார்களை வாழ வைப்ப அப்படின்ற ஜப்னயா என்ற பெயரை கொடுத்தான். அதுக்கப்புறம் குடும்பம் இல்லாம தனியாக இருந்த அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து குடும்பத்தை கொடுத்தான். எல்லா தேசத்திலையும் அதிகாரத்தை கொடுத்தான். ஒருவனும் அவனுக்கு தெரியாமல் அசைக்கக்கூடாது, பேசக்கூடாது என்ற ராஜா தன்னுடைய 2ஆம் ராஜ்யத்திலே அவனை ஏற்றி இப்படியாக அவனை செழிப்புள்ளவனை மாற்றினார் என்று பார்த்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் வேகமாக பகிர்ந்து கொள்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். சொல்லுங்க, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொன்ன முன்னுரையாக இந்த ஈசா என்னும் இந்த அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்புறதுக்கு காரணமாக இருந்த அந்த சொல்லப்பட்ட வசனத்தபடி நீங்க ஏசாயா 11:1 பார்த்தீங்கன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்னோட கூட நீங்கள் ரூத் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, சாமுவேலுக்கு முன்னாடி பக்கம் 338 அதுல 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மைக்ல வாசிங்க. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி 4:17 அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சகோதரி நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பாருங்க, அந்த இது நீங்க வீட்டில் போயிட்டு 18, 19, 20 நீங்க வாசிங்க. அங்க ஈசாய் வருகிறார் பாரு. ஈசாய் யார்? அது ஈசாயனுடைய அப்பா ஓபேத்து, தாவீதோட அப்பா ஈசாய். பாருங்க, நீங்க 21 வாசித்தீங்கன்னா அதுல தெரியும். சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபத்தை பெற்றான், ஓபே ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். எப்படி வருது பாருங்க, வேறு அதுல இருந்து தோன்றுதான் கிளை. பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு துளி தோன்றி என்று சொல்ல போனா, முதல்ல அங்க ஈசா, அங்கே போவாஸ்ல இருந்து வருகிற ஓபேத், அப்புறம் ஈசாய், அப்புறம் தாவீது, அப்படியே வேறு வருது. இன்னும் வேறு போகலாம், ஆனா நமக்கு நேரம் இல்லை. ஜஸ்ட் ஒரு அஸ்திபாரம். முதலாவதாக எப்படி ஒரு கிளை எழுப்பி செழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 360 அதுல நீங்க முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். பாருங்க, முதல் குறிப்பு நான் சொன்ன ஒரு கிளை, அதாவது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்படி செழிக்க வேண்டும் என்றால், ஒரு கிளை எழும்பி செழிக்க வேண்டும் என்றால் முதல் குறிப்பு,
ஒரு கிளை எழும்பி செழிக்க வேண்டுமானால் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஒருவன் எழும்பி செழிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒருவன் எழும்பி செழிக்க வேண்டும் என்றால் யார் தெரிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பாரானால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில எப்படி இருப்பான்? செழித்திருப்பான். சொல்லுங்க, எப்படி இருப்பான்? செழித்திருப்பான். கர்த்தர் தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒரு மனிதனுக்கு என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதோட என்ன கூட்ட மாட்டாரு? வேதை கூட்ட மாட்டார். இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க போய் சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே இருக்குன்னுவாங்க. எல்லாம் இருக்கும், கூட என்ன இருக்கும் சொல்ல மாட்டீங்களே? வேதனை இருக்கும். அது சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஒருவனை ஒரு கிளை எழுப்பி செழிக்க வேண்டுமானால் அந்த ஒருவனை ராஜாவாக கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ள வாழ்க்கையில நிச்சயமாக அவன் எப்படி இருப்பான்னா செழித்திருப்பான். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். பாருங்க, நீங்க யோவான் சுவிசேஷம் 15:16 பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்ற. புதிய ஏற்பாடுல பக்கம் 150 யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டே என்று கர்த்தர் சொன்னார். அப்போ கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஒரு மனிதனை கர்த்தரே தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு மனிதனை கர்த்தரே தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், நாத்தான் வேலை கொண்டு வரும்போது நாங்கள் மேசாயை கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் யோவான் சுவிசேஷம் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லுவார், நன்மையான ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்பார். உடனே பிலிப் சொல்கிறார், நீ வந்து பாரு அப்படின்ட்டான். மீட்பரை பார்த்தேன்னு சொல்ற, ரட்சகரை பார்த்தேன்னு சொல்ற, மேசியை பார்த்தேன்னு சொல்ற, அபிஷேகம் பண்ணப்பட்ட சொல்ற, அதெல்லாம் ஓகே, ஏதாவது நன்மை நடக்குதா நீயே வந்து பாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதாவது கள்ள கபடம் இல்லாத உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லும் போது, நீ என்னை எப்படி அறிவின்னு கேட்பான். என்ன அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு? அவன் கள்ள கபடம் இல்லாமல் உத்தம இஸ்ரவேல் என்று யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியுமோ இல்லையோ அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு அவன் யாருன்னு தெரியும் இல்லையா? அவனுக்கு அவங்க யாருன்னு தெரியும். அப்போ அவன் ஆண்டவர் அவன் யாருன்னு சொல்லும் போது உடனே நீர் எப்படி அறிவீர்னு கேட்பான். ஆண்டவர் நீர் எப்படி இதை அறிவீர்? ஏன்னா என் கூட இருக்க எவனமே என்னை பற்றி ஒருத்தன் கூட என்ன பண்ணதில்லை, நீ உத்தம, நீ இஸ்ரவேல, நீ கள்ளக்கூடல, ஒருத்தர் என்ன அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. ஆனால் என்ன நீர் எப்படி அறிவீர்னும் போது ஆண்டு சொல்றாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே என் கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லும் போதுதான் அவன் உடனே சாஸ்தாங்கம்மா, ஆண்டவரை நீர் ரவி. நம்ம கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன். மன்மனதில் நீங்கள் இன்னொரு வருஷத்தை காட்டுற பாருங்க, பேதுரு 1 பேதுரு 2:9 நீங்கள் வாசிப்பீங்கன்னால் அங்கே ஒரு வருஷம் ஆண்டவர் தெரிந்து கொள்ள பற்றி சொல்ல பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய 118 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று கவனிங்க, உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தர் நம்மளெல்லாம் எங்க அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்த நம்மளை ராஜரீக ஆசாரியாக கர்த்தர் நம்ம தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பேர் ஸ்லாக்கியத்தை பெற்று பாருங்க. நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல கூட நீங்க 1ஆம் அதிகாரத்துல நீங்க 6ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, பக்கம் 333 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பாருங்க, நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து நீங்களாம் இருக்கிறீங்கன்னா அது ரீசன் என்ன? கர்த்தர் அன்பு கூர்ந்துருக்கா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உங்க மேல அன்பு கூர்ந்தபடினால தான் ஆண்டவர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறாரு. நம்மிடத்துல அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்னென்றுக்கும் உண்டாவதாக. ஆமென். இப்போ அன்பானவர்களே, ஒரு கிளை எழும்பி செழிக்க வேண்டுமானால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த 1வது வசனத்தில் அவர் சொன்ன பொருள்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வாசித்தீங்கன்னா சொல்வாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எத்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் என்று ஆண்டவர் கேட்டார். பாருங்க, அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, சவுல் என்ன நினைச்சான், சாமுவேல் என்ன நினைச்சான்னா, ஆண்டவர் இந்த சவுலை தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, இவன் ஆண்டவர் இவன் ராஜாவத்தை நிலைக்க இல்லாம பண்ணிட்டாரு, இந்த நான் முதல்ல அவனை அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜா, அவன் கழுதை பின்னாடி போனவனே என்கிட்ட கர்த்தர் என்ன என் மூலியமாக அவனை ஜனங்கள் மத்தியில் அவனை இது பண்ண ஒரு ராஜா, இப்போ அவன் போயிட்டானே, இப்போ என்னடா ஆண்டவர் தள்ளிட்டாரு, என்னவா நடக்கும் அப்படின்னு அவன் பாட்டு அழுதுட்டு துக்கித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் நான் இவன் இன்னும் லாங் லைஃபாக இருப்பான்னு பார்த்தேன், இன்னும் இவன் ராஜ்யவத்தை கொண்டு போவான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ கர்த்தர் இல்லை புறக்கணித்துட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனை பண்ணி கொண்டே இருக்கிறான். பாருங்க, சம்டைம் நம்ம கூட யோசிப்போம், நான் நினச்சது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குது, நான் நினச்சேன் இவன் மூலியமாக தான் நம்ம ஆண்டவர் வந்து கொண்டு போவார் நடத்துவார், இவன் தான் செழிப்பாக இருப்பார் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அதுக்கு ஏறுமாறாக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை பார்த்துருக்கோம். நான் பார்த்தேன் நல்லா போயிட்டு தான் இருந்தார் அப்படியே, ஆனால் திடீர்னு அப்படியே அபவுட் டவுன் மாதிரி எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போது அவர் எல்லாமே இழந்துட்டார், ஆவிக்குரிய இது இழந்துட்டார், ரட்சிப்பு இழந்துட்டார், ஆசீர்வாதம் இழந்துட்டார், கர்த்தரே வெறுக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இது நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கலன்னு நிறைய பேர் இன்னைக்கு துக்கப்படுறோம். நிறைய பேரை பார்த்து நம்ம துக்கப்படுறோம். உண்மையானவர்களே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணன்னா நான் சொல்றேன். அவர் சொல்ற பாருங்க, உன்னை அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பெத்லேகேமினாகிய ஈசாயின் இடத்துக்கு, அங்க ஈசான் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். நான் உன்னை பிசிக்கா அப்படியே நான் உன்னை ஈசான்னு கூட அனுப்புறேன், அங்க இருக்கிற பிள்ளைகளில் ஒருவனை நான் தெரிஞ்சு கொண்டேன், அவங்கிட்ட நீ போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். மன்னிக்கணும், நீங்க 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். பாருங்க, முதலாவதாக அவன் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் என்ன பண்ணான், பெத்லெஹேமுக்கு போனான். இப்ப நான் சாமுவேல் நினைச்சிங்களேன், நான் யாரு? சாமுவேல். இருக்கீங்களா? ஆமே, நான் சாமுவேல் நினைச்சிங்க. இப்போ கர்த்தர் சொல்றபடி நான் பெத்லெஹேமுக்கு போகிறேன். போகும்போது அங்கே எதிரில் பார்த்தீங்கன்னா எல்லா மூப்பரும் சாமுவேலை பார்த்தோன்னா எல்லாரும் தத்தளிக்கிறாங்க. ஏன்னா சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, சாமுவேலுடைய ராஜா வாக்கின உடனே
ஆண்டவர் இடி மூலம் சத்தம் மூலியமாக அவன் உத்தமன் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். இப்போ ஜனங்கள்லாம் பயந்தாங்க. ஏற்பட்ட ஒரு கனம் பெற்ற சாமுவேல் வராருனாரே அப்படியே என்ன பண்ணாங்க எல்லாருமே, என்ன காரியம் தெரியலையே, நல்லதா கெட்டதா தெரியலையேன்னு அங்காளிக்கிறான். சாமுவேலை பார்த்த உடனே மூப்பருக்கு எடுத்து உமக்கு சமாதானமான்னு கேட்குற, நீ வருவது சமாதானமா என்று கேட்கும் போது சாமுவேல் சொல்றாரு, 5ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு பெத்தேலுக்கு போப்பா அப்படின்ட்டார். எங்க போக சொன்னார்? ஈசாயின் எடுத்து போன்னு சொல்றாரு. ஆனா போற வழியிலே மூப்பரை பார்த்த உடனே, இப்போ வயதானவங்களாம் வச்சுக்கலேன், மூப்பர் வயதானவங்கெல்லாம் ஒரு ஆலோசனை, நம்ம சபையில கொஞ்சம் ஏஜ்டார்ல நம்ம அண்ணாமார் சொல்றோம்ல, அந்த மாதிரி மூப்பரெல்லாம் பார்த்த உடனே அவன் கேட்ட உடனே அவங்க சமாதானம் சொல்லிட்டான். ஆனால் அவங்களை இன்வைட் பண்ணுறான் பாருங்க. அவங்களுக்கு இன்வைட் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, பலியிட வாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அது மாத்திரமல்ல ஈசானுடைய குடும்பத்துக்கு சொல்லி அனுப்புங்க என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அப்போது எல்லாருமே மூப்பரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களை தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு பலியிடும்படியாக அவனும் அவனுடைய இது ஈசாவின் குடும்பத்தினுடைய பிள்ளைகளும் எல்லாரும் அங்கே வரும்போது இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். பாருங்க, ஒரு எலியாவை கூடுவோமா, யார் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கான்னு பார்க்குறோமா, பெண்ணியை கூடுவோம். பெண்ணி தான் கொஞ்சம் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரு. பெண்ணி வாப்பா ஒரு நிமிஷம் வந்து, இப்போ மூப்பருக்கு தான் நீங்கள் நினச்சிங்க சபையில் இப்போ எல்லா மூப்பரும் நிற்கிறாங்க. இப்போ ஈசா யாராவது ஒரு அப்பா சாதில் யாரோ ஒருத்தர் இருக்கிற, யாரை அப்பா சாதில் கூப்பிடலாம், இவர் தான் முதல் சன், நீ கையில் வச்சுக்கப்பா அப்படி நில்லு. இப்போது ஈசாவுடைய பையன் முதல் பையன் வந்த உடனே பார்க்குறாரு. இவரை பார்த்து எப்படி பார்க்குறாரா, அவர்கள் வந்த போது 6ஆம் வசனம், அவன் எலியாவை பார்த்து, அவன் பேர் என்ன, எலியாவை பார்த்து, பைபிள் இருந்துச்சுங்களா, எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவேன் இவன் தானோ என்றானோ. அப்போ மூப்பர் கேட்குறாங்க, ஈசாவின் குடும்பத்துக்கெல்லாம் கேட்குறாங்க. கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன்னுடைய முகத்தையும் என்ன பார்க்கறாங்களா, சொல்ல மாட்டீங்களே, முகத்தை பார்க்குறாங்க. இப்போ முகத்தை பார்த்த உடனே இவன் தான் கர்த்தர் தெரிஞ்சு, அந்த மாதிரி முகம் இருக்கும் போது அவனுக்கு இவனுடைய முகத்தை பார்க்குற. அப்புறம் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். எப்படி இருக்கிறாரு அவரு, ராஜாக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு, யாரு, பெண்ணி இல்லைங்க, எலியா. ஜஸ்ட் நம்ம நின்று கழிச்சு, அப்போ ராஜாக்கு தகுதி. அவனை பார்த்த உடனே சாமுவேலுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் பாருங்க. அவன் பார்த்தோன்னே அவனுக்குள்ள தான் போல கர்த்தர் தெரிந்து கொள்ளு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா, முதல் புள்ள அதுதான் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவனை பார்த்தோன்னே நல்ல சரீரம் அவனுக்கு இருக்குது, வளர்ச்சி இதுதான். எல்லாம் கை கால் எல்லாமே பார்த்தோன்னே எல்லாம் 2 கால் 2 கண்ணு 2 கால் வாய் கை ஆளு வளர்ந்து எல்லாம் செம்மையா இருக்கானா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் என்ன பார்க்கறான்னா, முகத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. அப்படிதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்து ஏமாந்துட்டு கல்யாணம் பண்ண பிறகு உள்ளத்தை பார்த்த பிறகு இது செட் ஆகுது, என்னுடைய இதயத்தோட இது இறுதியும் இணையாது அப்படின்னு நிறைய பேர் ஃபேஸ்புக்கிலலாம் பார்ப்பாங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா சூப்பரான பிக்சர்லாம் இருக்கும். என் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு பிக்சர் போட்டிருப்பேன். ஏன்னா நேரில் பார்த்தீங்க வச்சுக்க, இந்த கிழவெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு சொல்லியிருக்கீங்க. அதுபோல் நிறைய பேர் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு ஏமாந்தது என்ன பண்ணாங்க, கல்யாணத்துக்கெல்லாம் முடிச்சுருவாங்க. கல்யாண டைமில் பார்க்கும்போது தான் இந்த மூஞ்சி தான் நான் பார்த்தேன், இந்த மூஞ்சி தான் நான் பார்த்தேன்.
அந்த மாதிரிலாம் நிறைய நாட்டில் நடக்குது பாருங்க. முகத்தை பார்த்து கர்த்தர் ஏமாறவே மாட்டாரு. முகத்தை பார்த்த உடனே நம்ம முகத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் போகும். அவர் எதை பார்த்து இருதயத்தை பார்க்க தேவனா இருக்காரு. அல்லேலூயா. நான் இருதயத்தை பார்த்தேன் என்ற கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அதனால ஆள் வந்து ஆண்டவர் அழகா இருக்கீங்களோ, அசிங்கமா இருக்காங்களோ, உயரமா இருக்காங்களோ, குள்ளமா இருக்காங்களோ, வளர்ந்துருக்கானோ வளரலையோ, உறுப்புகள் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா மனிதனை உண்டாக்குனவே கர்த்தர். ஆண்டவர் என்ன பார்க்கறா, அவன் இருதயம் எப்படி இருக்கு, அவன் இருதயம் நல்லதா இருக்கா, அவன் இருதயம் சுத்தமா இருக்கா, அவன் இருதயத்துல கள்ள கபடம் இல்லாத இருக்கானா, அந்த இருதயம் நல்ல இருதயம்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார். ஏன் ஆண்டவர் இருதயத்தை தான் கேட்கிறாரு. இந்த உலகத்துல வந்த உடனே வெளிப்படத்துல என்ன சொல்றாரு, இதோ வாசல் கதவை தட்டுகிறேன், எவன் ஒரு சத்தத்தை கேட்டு தன் இருதயமாக கதவை திறக்கிறானா நமக்குள்ள ஒரு, ஏன்னா இருதயத்திலேயே வாசம் பண்ணுகிறார். இருதயம் சரியில்லைன்னா கர்த்தர் வந்து உள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. அதனால முகத்தை பார்த்து ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. நீ நல்லா இருக்கிறப்பா நான் உங்க கூட இருக்கேன்னு அப்படி சொல்ல மாட்டாரு. நீ வளர்ந்துருக்கிறப்பா உங்க கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நீ நல்லா ஃபிட்டா இருக்கிறப்பா உன் இருதயம் நல்லா இருக்கா, நீ எப்படி இருக்கு, எனக்கு தேவை உன் இருதயம், ஏன்னா நான் உன் இதயத்திலே வாசம் பண்ணோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. அதனால தான் அநேக பார்த்தீங்கன்னா இந்த பட்டாளத்தில் மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான ஒரு லேடி, அவங்க வாயை திறந்தாலே அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்களாம். டெய்லி சண்டை தான் போடுவாங்களாம், டெய்லி ஒரே சண்டை தான் போடுவாங்க. அப்படியேப்பட்ட அம்மாவை எப்படியோ கர்த்தர் அந்த அம்மா இருதயம் நல்ல இருதுன்னு சொல்லிட்டு ஆண்டு அவங்களை ரட்சித்தார். ரட்சித்த ஆளையே மாத்திட்டார். ஆள் மாறின உடனே அவங்க சண்டைலாம் போறது இல்லை. கர்த்தர் அவங்கள அகத்தினாருக முகத்துல தெரியும் இல்லையா. அப்போ உள்ளம் நல்லா இருந்தால ஏசு சண்டை போடக்கூடாது, வாயாடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது சொல்லி அவங்க அன்பா இருந்த பொண்ணை. ஆனா சமுதாயம் அவங்கள என்ன பார்க்குதுன்னா, இப்ப முகத்தை பார்க்குது. முகத்தை பார்த்து இன்னும் அவங்களை எப்படிதான் பார்க்குது, பழையாலதான் பார்க்குது. இன்னும் அவங்கள சண்டைக்காரியை தான் பார்க்குது. என்கிட்ட சொல்றாரு அவரு, எனக்கு முடி வெட்டக்கடலாம் சொல்லுது, எவ்வளோ பயங்கரமான கேவலம். இப்போ நல்லவன் சொல்ற, நல்லவன்றான், இப்போ சண்டை போட மாட்டான், மாறிட்டேன்றான். என்ன இது ஏத்துக்க முடியல. அதான்ப்பா இயேசு. ஆமே, நீதிமானை அல்ல பாவியிலே ரட்சிக்க வந்த இயேசு. கெட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை, முடியாதவர்களை எங்க ஆண்டவர் ஆலியும் வாச சட்டத்தையும் பணத்தையும் இதெல்லாம் இல்லை, இருதயத்தை பார்த்து ரட்சிக்கிற கர்த்தர். பாருங்க, பென்னி என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், இருதயம் அவர் நினச்சிருப்பாரு. ஒருவேளை நான் என்னுடைய இமேஜினேஷன், இந்த எலியாபு அரசாங்கத்தில் இருக்கான், ஆல்ரெடி சவுல் ராஜ்யத்தில் இருக்கான், அங்கேயே இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது போகுது, ராஜாவா ப்ரொமோஷன், ஒருவேளை இதயத்தில் நினச்சான்னு தெரில. கூப்பிட்ட உடனே என்ன, நான் ஏற்கனவே ராஜாங்கத்தில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஈஸி, இந்த ராஜா வேலையை எடுத்து நடத்துறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டான் போல. கர்த்தர் பார்த்தாரு, உன் இறுதியும் சரியில்லை, கொஞ்சம் ஓரமாக அப்படியே நெல்லுப்பா அப்படின்ட்டார். பென்னி நல்ல பையன், அப்படியே நெல்லுப்பாட்டார். பாருங்க, உடனே எல்லாருமே மூப்பர், சாமுவேல், ஈசா எல்லாமே பார்த்த உடனே அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஈசாய் 8வது வசனம் பாருங்க. அப்போது ஈசாய் அபினாதாபை அழைத்து, ஆமா, ஒரு ஈசாயை கூப்பிடலாமா? யாரை கூப்பிடலாம் சொல்லுங்க? ஒரு அப்பா சார்ல யார வர்றான்னு சொல்லுங்க. அப்பாவா இருக்கவங்க வாங்க, வரீங்களா? வாங்க மாட்டி, நீங்க தான் இது பாபு, நீங்க வாங்க, நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க, வாங்க. இப்போ இவர் தான் ஈசாயின்னு வச்சுங்க. ஓகே, இப்போ ஈசா, இப்போ இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய 2வது மகனை பார்க்குறாரு. சாமுவேல் சொல்லவே இல்லை, ஆனா அவரே புரிஞ்சுக்கிறாரு. ஈசா அபிதாவை அழைத்து உடனே கூப்பிடுறாரு, கூடுப்பா அபினா வா அப்படின்னு 2வது மகனை கூப்பிடுங்க. யார் அபினா? அபினா தான் இப்போ யார் இருக்கா? கவின், நீ வா, நீ பக்கத்தில் இருக்கிற, வா. ஆமா, உங்களுக்கு சண்டே கிளாஸ் இல்லை இன்னைக்கு, உங்களுக்கு தான் சண்டே கிளாஸ், அதனால தான் பாருங்க. இப்போ இவர்கிட்ட கொடுங்க, இந்தா கையில வச்சு. இவரு 2வது. இப்போ ஈசா இவரை கூப்பிட்ட உடனே இவர் வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, நான் வசனம் சொல்லு பாருங்க, வாசிங்க. 8வது சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்போ இவர் சொல்றாரு, நான் தான் சாமுவேல் இல்லையா? இப்போ சொல்றாரு, நீ அப்படியே போ, அப்படி போ அப்படின்னு நடக்க சொல்லுங்க, அப்படி போ, அப்படி போ, அப்படி போ. நீ போகும்போது கர்த்தர் சாமுவேல் பார்க்குறாரு. பார்த்தோன்னா கர்த்தர் சொல்றாரு, இவனும்
இல்லை அப்படின்ட்டார் பாருங்க. அடுத்தது பாருங்க, செம்மையா அப்படின்னு மூணாவது ஒருத்தரை கூப்பிடுறாரு. அந்த அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். சம்மாவை கடக்க மூணாவதாக, வாப்பா நீ உங்க அப்பா பக்கத்துல நில்லு, வச்சுக்க மாட்டியா? வேற யாருக்கா பசங்க, பாப்பா மனசேவா பாரு. இப்போ யூரியம் கடக்க போக பண்றாரு. மூணாவதாக யூனியம் சாமுவேலுக்கு என்ன பண்றாரு, தாவீதுடைய அப்பா கடந்து போக போறாரு. உடனே கர்த்தர் சொல்றாரு, இவனும் இல்ல. அதே மாதிரி நாலாவதாக நத்தேனேல் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தன் குமாரரை 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். ஆமா, சம்மாவையும் கடந்து போக பண்ண பிறகு இவனும் இல்லை என்ற கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்புறம் ஈஸ்வரன் 7 பேரை அப்படியே கடம்புனா. அப்ப 7 பேரும் இப்ப நாலாவது ஒரு ஆளு கணக்கு பண்றாரு, அப்படியே வச்சுக்கப்பா. ஆமா, இந்த அப்புறம் 5ஆவது ஒரு ஆள் கடந்து போய்க்கிறாரு, அதுல எல்லாம் பேர் இருக்கு. 6ஆவது ஒரு ஆளை கடந்து போய்க்கிறாரு. இப்ப 7ஆவதுக்கு பேரே இல்லை. ஓகே, அதுல பேரை பைபிள்ல கொடுக்கப்படல. அவரும் 7 பேர் போன உடனே பாக்குறாரு, இல்லைன்ட்டாரு. உடனே சாமுவேலுக்கு என்ன பண்ணு தெரியல. 7 பேரும் என்ன பண்ணாரு, ஆண்டு இல்லைன்ட்டாரு. என்னடா பண்ண, ஈசா முகத்தை பார்க்குறாரு, இவர முகத்தை பார்க்குறாரு. ஈசா பார்த்த உடனே அடுத்த வருஷம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சாமுவேல் கேட்கிறாரு. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்ட உடனே அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றார். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். 8ஆவதாக ஒரு ஆளு டேவிட கூப்பிடலாமா? இங்க ஒரு டேவிட் இருப்பாரு, அங்க உட்காந்துருக்காரு பாருங்க. ஆமா, வாப்பா. அவர் தான் இளையன். இந்த இளையவனை வர வைத்தவர். சரியா? டேவிட், நீ டேவிட்டா? சரி, வா வா வா, வந்துட்டு வா 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 வா. ஓகே, குட். ஓகே, வச்சுக்க. இப்போ தாவீதோட கூட 2 சகோதரிகள் இருந்தாங்க. பாவம் சிஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கல. நீ வா சொல்லும், வாங்க வாங்க. அவங்க தாவீதுக்கு இப்போ குடும்பமே நிக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு கேர்ள் இருக்கா, குட்டியா இருக்கா. ஏய் பெர்னிட்டா, வாங்க 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 வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்து ஊழியம் கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நடிச்சு காட்டுறீங்க, எவ்வளவு பெரிய. வாங்க வாங்க நில்லுங்க. இப்போ அபிகாய் இவங்க ஜெருதாள். இப்போ 7 பிள்ளைகளும் 2 மகளும் தாவீதோட சேர்ந்து நிற்கிறாங்க. இப்போ நிற்கும் போது என்ன கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, என்ன சொல்லுறாரு அப்படின்னா, ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவன் முதலாவதாக பரிசுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. யோசுவாட்ட சொன்னார் பாருங்க, இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும்னா முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா சாக்டிஃபிகேஷன். நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் வரும்போது அதெல்லாம் வேதத்தில் இயேசு சொன்னார். 2 பேர் வந்தானுங்க. ஒருத்தர் வெளியே இருந்து என்ன சொன்னான்னா, பாவியாக என் மேல கிருபையா இருக்க சொன்னார். போல ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம யாரு, நாம் பாவியாகிய மனுஷன் என்று நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம வரத்து இயேசு கிட்ட வரத்துக்கு முன்னாடி, தேவகிட்ட வர முன்னாடி நீ யாரு அப்படின்னு நம்ம யாருன்னு உணர்ந்து நம்ம கிட்ட வரும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை அங்கீகரிப்பார். ஆமென். அவன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வரும்போது பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாம் வர வேண்டும். இன்னொன்று அந்த ஆண்டு அவர் சொல்றாரு, நாட் ஓன்லி சான்டிஃபிகேஷன், சாக்ரிஃபைஸ். என்ன சாக்ரிஃபைஸ்னா துதியோடு வர வேண்டும். அப்போ பலியோடு வந்தாங்க. புதிய ஏற்பாடுலாம் எப்படி வர வேண்டும்? துதியோடு வர வேண்டும். கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். தாவீது சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலையும் சோத்தரிப்பேன், துதி எப்போது என் வாயில இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவர் சமூகத்தில் வந்து துதி ஒரு பாடுங்க, துதியாம்பலி ஏந்தி தேவன் பாதம் வந்திருக்கோம். கோரசுங்க, துதியாம்பலி ஏந்தி. இப்போ துதிக்க வருகிறோம். பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டு சமூகத்தை வருகிறேன்.
ஏன்னா என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சமூகத்தை வந்த உடனே என் வாயை திறந்து துதி எடுக்கிற சங்கீதம் 55 நினைக்கிறேன், இல்லை ஆமாம் 55:15 நினைக்கிறேன், இல்லை 50:15 நினைக்கிறேன். சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுகிறான்னு சொல்லப்படுது. பாருங்க, அப்போ நம்ம துதி இருக்கணும் வாயில. இந்த பரிசுத்தமும் துதியும் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ள கத்த செய்வார். பாருங்க, அப்போ மூப்பர்கள் பரிசுத்தப்படுத்திட்டாங்க, மூப்பர்கள் பலியிட வந்திருக்கிறாங்க. கூடவே ஈசாவின் குடும்பத்தார் சகோதரர்கள் எல்லாரும் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து முன்னாடி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, அவனை கர்த்தர் அவங்க மத்தியில ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்வார் பாருங்க, இவன் தான் இவன் தான் இவன் தான். பாருங்க எப்படி இருக்கிறானா. இப்போ டேவிட் எங்கப்பா, டேவிட் தோவர்கா பாரு. இப்போ டேவிட்டை பார்த்தீங்கன்னா சொல்ற மாதிரி 12ஆம் வசனத்துல ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். பாருங்க, அழைப்பித்தான். நீங்க நினைக்காதீங்க இதாப்பா அவரை கூப்பிடல இவளை கூப்பிடல சொல்ல பாருங்க, ஏமா இவங்களை கூப்பிடலையப்பா அவரை கூப்பிடலையப்பா. கர்த்தர் ஒருத்தர் தெரிஞ்சு கொண்டாருன்னா கர்த்தரே கூப்பிடுவார். ஆமே, அந்த வேலை வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். அதனால இந்த மனுஷன் மேல நம்ம கோபம் பண்ண வேண்டியதே இல்லை. கர்த்தர் தான் கூப்பிடுகிறவர், கர்த்தர் தான் அழைக்கிறவர், கர்த்தர் தான் தெரிந்து கொள்கிறவர். ஆகினால கர்த்தர் அவனை கூப்பிட்ட உடனே வந்தவனே எப்படி இருந்தானா, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவன். ஆடு மேய்க்கிறாங்க. நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஊழியத்துக்கு கூப்பிட்ட உடனே ரொம்ப கலரா வந்தேன். அப்போ எங்களுடைய பிரதர்ல அவர் இப்போ கத்தரில் நித்திரை இறந்துட்டார். அவர் சொன்னார், அப்படியே என்னங்க அமெரிக்கன்ஸ் மாதிரி எவ்வளோ கலராக, இதுதான் பிரதர் ட்ரூ கலர். நம்ம ஏரியா நம்ம பொல்யூஷனில் வாழ்கிறோம். நான் மாத்திரம் இல்லை, நீங்களும் அமெரிக்கா போயிட்டீங்கனால இன்னும் கலராகிடுவீங்க. கலராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் எங்கே போயிடலாம், அமெரிக்கா போயிடலாம். ஏன்னா அங்கே புகை இல்லை, பொல்யூஷன் கிடையாது. அந்த இயற்கையில் நம்முடைய உண்மையான கலர் வெளியே வரும், அழகாயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த கலரு ஒரு நாள் தான் இருந்தது, 2 நாள் தான் இருந்தது. எப்போ பைக் எடுத்துட்டு வெளியே போனோன்னோ அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே வீட்டில் கேட்குறாங்க எல்லாருமே, என்ன இப்படி கருத்து போய் வரீங்கன்னு. இதுதான் நம்ம ஒரு கலரு, இதுதான் நம்ம ஒரு. அதை நான் பாதுகாக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், கார்லேயே போயிருக்கணும். அப்போ எனக்கு கார் இல்லை, இல்லை கொடை பிடிச்சி போயிருக்கணும். அப்புறம் பார்க்கலாம்னா சொல்லியிருப்பாங்க, அர்ப்பனுக்கு அதுவும் அமெரிக்காவில் வேற போயிட்டு வந்திருக்கிறேன், அர்ப்பனுக்கு வாழ் வந்தது, அதனால்தான் அடுத்த ராத்திரில கொடை பிடிக்கிறோம். ஸோ அந்த கலரை இவன் டேவிட் பாருங்க, ஆடு மேய்க்கிறான். அவனுடைய கலரு சிவந்த மேனியும் அழகிய கண்களும். எப்படி அவன் கண்ணு கூட அழகா இருக்கான். சிலருக்கு ப்ரௌன் கலரு, சிலருக்கு பிளாக் கலரு. அமெரிக்கா தேசத்துக்கு போனீங்கன்னா கலரே வந்து கண்ணு கலரே, அங்கே இருக்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலரே மாற்றுவாங்களாம், கண்ணு கலரே மாற்றுவாங்களாம். ஸோ சிலர் நேச்சுரலாக இருக்கும், கலர் ஹையே டிஃப்ரெண்டாக இருக்கும். தாவீதுடைய கண்ணு அழகாகவும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். நல்ல ரூபமா இருந்தான், பார்க்கவே எப்படி இருந்தானா, நல்ல ரூபமா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களாரே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நீங்க எல்லாம் போங்க. இப்போ 2வது குறிப்பு வருகிறேன். காட் பிளஸ் யூ. பாருங்க, இவன் தான் என்று கர்த்தர் சொன்னார். அன்பானவர்களே, முதல் குறிப்பு, ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றோராகி நீங்க குடும்பத்தில் எல்லாருமே என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்க. என்ன தெரிந்து கொண்டீங்களா, என்னை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுங்க, செழிப்பாக்குங்க. நான் வளர்ந்து செழிப்பாக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆமே. ஒவ்வொருவரும், எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர், இப்போல்லாம் இவருக்கு 9 பேர் இருந்தாங்க. தாவீதோட சேர்த்து இவருக்கு 10 பிள்ளைங்க. இப்போ 10 பிள்ளைங்க யாராக்காகல இல்லை, இப்போ முடிஞ்சு போனால் 1 இல்லை 2. பாருங்க, எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க. ஆனால் எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன, எல்லா தலையிலையும் கை வச்சு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இவனை ரட்சிங்க. பிள்ளைகள் நம்முடைய டார்கெட். நீங்கள் ஒருவேளை கல்யாணம் ஆகி நீங்கள் ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய, ஆண்டவரே இவனை தெரிந்து கொள்ளுங்கப்பா, இவன் மூலியமாக தான் என் குடும்பம் செழிக்க போகுதா, இவன் மூலியமாக தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் போகிறான்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா
பெற்றவளுக்கு இருக்குது. ஆமென். பெற்றவளுக்கு இருக்கு. ஓ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த யார் உண்மையாக கர்த்தர் செய்வார் அப்படின்னு ஒருவேளை இப்போ உங்களுக்கு வயசாக இருக்கலாம். ஒருவேளை இப்போ எனக்கு இனிமேல் நான் எங்கதுங்க சொல்லிட்டு நான் எங்க அப்படிலாம் முடியாது இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த பேர பிள்ளைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா போதும். அவன் எப்படி இருப்பான்? செழிப்பாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? வாழ்க்கையில் உயர்ந்திருப்பான் என்ற அந்த சத்தியத்தை முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் வரலன்னா இன்னும் வரலன்னு எங்கள் அப்பா தூங்காமல் முழிச்சிட்டு இருப்பேன். வந்த உடனே எங்கடா போன ஏது போன இன்டர்வியூ நடக்கும். அவருக்கு ஓகே ஆனால் தான் தூங்கத்துக்கு அனுப்புவார், இல்லைன்னா அங்கேயே அடி தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்னும் இவன் வரல அப்படின்னு சொல்லும் போது, அவன் பற்றி எனக்கு தெரியும், அவன் எங்கேயே மீட்டிங் போயிருப்பான், இல்லை ஊழியம் போயிருப்பான், அதனால் அவனை பற்றி நீ கவலைப்படாத, மற்ற பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் எங்கே வேலை விட்டால் ஊழியம், இல்லை மீட்டிங்ஸ், இல்லை சபை, இப்படி தான் தவிர இந்த பசங்களை சேர்ந்து ஊரை சுற்றுறது அந்த பழக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாரையும் என்ன பண்ணிட்டேன், மெட்ராஸ் பாஷையில் எல்லாரையும் கைட்டு விட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் ஆயிட்டேன். ஊழியர்களோட வளருவதற்கான கர்த்தர் தெரிந்து கொண்டாரே என்று யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கிடைச்சிது என் குடும்பத்தில் என்று சொல்லி கர்த்தருக்காக இருந்த பாருங்க. எங்கள் அப்பா என்னை நம்பினாங்க, எங்கள் அம்மா என்னை நம்பினாங்க. ஆமென். பெரிய பையன்தான் தலையெழுத்து குடும்பத்தை நடத்துவாங்க, பெரிய பிள்ளை தலையில்லை. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை கர்த்தர். போல உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொண்டா போதும். ஆண்டவரே நீங்கள் எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் விடுறதுமா, இன்னும் என் பையன் ரட்சிக்க கொள்ளுங்க, இன்னும் என் பையன் சரியாகலைங்க, இன்னும் என் பையன் விடாதுங்க, இன்னும் என் பொண்ணு மாறலைங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீ ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அதுக்காக சும்மா அழுதுகிட்டே இருக்காதீங்க. சாமியல் மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதீங்க. எப்போ தான் இந்த துக்கம் போமோ, எப்போ தான் இதெல்லாம் போமோ. செய்ய வேண்டியது கர்த்தர்கிட்ட வாங்க. ஆண்டவரே நீ தெரிந்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கப்பா. ஜெபிக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறவர் கெம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போய் ஜெபம் பண்ணினா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆமென். நிச்சயமாக சொல்கிறேங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்குறவர். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, சொல்லுங்க. பா இயேசுதாப்பா, அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடு, அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. அவர் உன்னை அழைக்கிறாருப்பா, அவர் உன்னை தேடுறாருப்பா, அவர் உன் கூட தான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணும், கிரியை செய்யும். இந்த உலகமே நம்பிட்டு இருப்பார், ஃப்ரெண்டே கெட்டிட்டு இருப்பார், தன்னுடைய ஸ்டைலு வாழ்க்கை சம்பாத்தி இப்படியே இருக்க மனுஷன் ஒரு நாள் ஆட்டம் காணும். என்ன எப்படி ஆட்டம் காணும்னா, உங்கள் ஜபம் அங்கே ஆட்டத்தை காண வைக்கும். உங்கள் வார்த்தை நீங்கள் விதைக்கிறீங்க பாருங்க, அந்த வார்த்தை என்ன செய்ய வைக்கன்னா, எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் உள்ளதுலேருந்து அந்த வார்த்தை வரும். ஆமே, அனுபவத்தில் நான் பேசுகிறேன். தலை விரிச்சு ஆடி ஓஹோன்னு வாழ்ந்தேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் விழுண்டா, ஒரு நாள் ஓடியண்டா, ஒரு நாள் உன் கூட இருக்கிறா பாரு, அத்தனை பேரும் உன்னை முன்னாடி போச்சு பின்னாடி வரானுக்கு பாரு, சூப்பர்றான்னு கை தட்டுறா பாரு. அன்னைக்கு எல்லாருமே காணாத போயிடுவாங்க. அன்னைக்கு நீ கவுந்து போயிருப்படா, அப்போ இயேசு உன்னை தொடுவார்டா அப்படி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதே நடந்தது. எல்லாம் கைவிட்ட போது, தற்கொலை தான் முடிவிட போது, இயேசு எங்கள் அம்மா சொன்ன இயேசு என்று சொல்லி என் வாழ்க்கை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது போல ஜெபிக்கணும், சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அவனை நீங்கள் வாட்ச் பண்ணி, அவன் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிற வரைக்கும் நீங்கள் விடவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. அவனுக்கு சொல்லி கணவரானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, மகளானாலும் சரி, சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜெபித்துட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக அவனை தெரிந்து கொள்வார். ரெண்டாவதாக சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டாவது குறிப்பாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு கிளை எழும்பி செழிக்க வேண்டுமானால் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. 1 சாமுவேல் 16:3. ரெண்டாவதாக
முதல்ல செழிக்கணும்னா கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக ஒரு கிளை எழும்பி செழிக்க வேண்டுமானால் நான் உனக்கு சொல்லுறேன், எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, ரெண்டாவதாக ஆண்டவர் அவனை பத்தி அபிஷேகம் அவனை பாருங்க சொல்லப்படுற 13ஆம் வசனம் சொல்லப்படும் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். போதும், நிறுத்துங்க. அபிஷேகம் பண்ணினான். ஆனா 16:3 சொல்லப்பட்டு பாருங்க, அவர் சொல்றாரு, ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. யாருக்காக? கர்த்தருக்காக அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகம் தாங்க, அபிஷேகம் தாங்க, அபிஷேகம் தாங்கன்னு சொல்லி அபிஷேகத்தை வியாபாரமாக்கிறாங்க. அபிஷேகம் எதற்காக தருகிற ஆண்டவரு இன்னைக்கு சத்தியத்தை சொல்றாரு, அவருக்காக அபிஷேகம் பண்ணப்படணும். ஆமென். ரெண்டாவதாக என்னன்னா, ஆண்டவரு எனக்கு ஏன் அபிஷேகம் தர மாட்டீங்க? சொல்ற, நீ அபிஷேகம் எனக்காக வாழ்த்துக்காக கேட்குற, உனக்காக வாழ்த்துக்காக கேட்குற, எனக்காக வாழ்வையாக சொல்றாரு. எனக்காக அவன் அபிஷேகம் பண்ணு சொன்னாரு. அவன் பாருங்க, அந்த ஆண்டவர் சொல்ல பிறகு சகோதர நடுவில் அவனை அபிஷேகம் பண்ணினான். அப்போ அந்த தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அண்ணா முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினதினால் இறங்கி இருந்தார். பாருங்க, ரெண்டாவதாக ஒரு மனிதன் அவனுடைய கிளை எழுப்பி செழிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். அவனை அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி அவன் யாரா இருந்தா? யார் சொல்றீங்க பார்க்கலாம்? அவன் தாவீது யாரா இருந்தா? அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது, இளையவன். சொல்லுங்க, இளையவன். இன்னைக்கு என்னென்னவோ பேர் வச்சு உங்களை கூப்பிடுறாங்க, அப்படிதானே? என்னென்னவோ பட்ட பேரோ, வேலை செய்யற இடத்துலயோ, படிக்கிற இடத்துலயோ, எங்கெங்கயோ என்னென்னவோ சொல்றாங்க. என்ன பேரை வேணாலும் வைக்கிட்டோம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பேரை வைத்திருக்கிறார். அது எப்போது வெளியே வரும் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த பேர் வெளியே வரும். நீங்க அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்க? இளையவனா தான் இருப்பீங்க. அவன் யாருங்க? இளையவன். சொல்லிக்கலாமே, தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிக்கலாமே, சொல்லலையே. இளையவன் ஒருத்தன் இருக்கிறான்னு தான் சொன்னாங்க. அவன் என்னவா பண்றான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்ப்பா, அப்படிதான் சொன்னாங்க. யாருடைய? அப்பாவோட ஆடை மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அந்த இளையவனை கொண்டு வந்து குடும்பத்தார் முன்னாடியும் மூப்பர் முன்னாடியும் சாமுவேல் அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார். ஆமென். ரெண்டாவதாக செழிக்க வேணுமா? என்ன செய்வேன்? கண்டிஷன், உனக்காக ஆண்டவரே, உங்களுக்காக என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எனக்கு இல்லை ஆண்டவரே, உங்களுக்காக அபிஷேகம் பண்ணுங்க. நான் ஆண்டவருக்கு 3 மாசமா எனக்கு அபிஷேகம் தரவே இல்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் ரொம்ப உற்சாகமாக பீக்கில் இருக்கிறேன். ஆனால் அபிஷேகம் தரல. ஊழிய வேற செய்கிறேன். ஏப்ரல், அவ்வளோதான். ஏப்ரல் 30 ஆனோடனே இடிஞ்சு போய் விழுந்துட்டேன். ஏன் தர மாட்டீங்க? கதை சொல்ற, நீ அபிஷேகம் எது கேட்குற? நீ வல்லமையா உன்னை காட்டுறதுக்கு, பேய் ஓட்டுறதுக்கு, சோமனா வியாதி போகணும், இதுக்காகலாம் நீ என்ன அபிஷேகம் கேட்குற? இது மாதிரிலாம் கேட்டாலும் நான் தரமாட்டேன். எதுக்காக கேட்கணும்? எனக்காக வாழுறேன்னு சொல்லு, அபிஷேகம் தருகிறேன். ஆமே. எனக்காக நீ வாழுறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறியா? ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழுறப்பா, உனக்கு நான் அபிஷேகம் தருவேன்னு சொன்னார். ஆண்டவருக்காக மே மாதம் 1ஆம் தேதி 8 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் ஐயா காலை வாக்கத்தை முடிஞ்சோன்னு வச்சார். 71% ஆண்டு சமத கண்ணீரோடு முதல், ஆண்டவரே, எனக்காக அல்லப்பா, உங்களுக்காக வாழ்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்ப்பா. சாமி எல்லாம் சொன்ன, நான் சொல்லதே செய்யினார். அது போல அபிஷேகம் எதுக்கு தருவார்? யாருக்கு தருவார்னா, கர்த்தர் சொல்றதை செய்கிறவர் தருவார். அப்போதான் பழைய பேர் இளையவன் என்ற பேர் போய் கர்த்தர் அவனோடு இருக்கிற பெரியவன் ஆகிற பேரை கர்த்தர் மாக்குவார். ஆமே. இதுதான் ரகசியம். ஆண்டவரே, உமக்காக நான் எழுந்து கொள்ள வேண்டும், உமக்காக நான் நீ சொல்றத செய்ய வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அபிஷேகத்தையும் தருவார், கூடவே உங்க பேரை வெளியே கொண்டு வருவார், கூடவே கர்த்தர் கூடவே இருப்பார், மேலேயே தங்கி இருப்பார். ஆமே. நீங்க சங்கீதம் 70 நீங்க ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுங்க. சங்கீதம் நீங்க 78, 70 to 72 பார்த்தீங்கன்னா
கரடுகள் ஆடுகளுக்கு பின்னாக போன அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி அவனை என்ன பண்ணாரா ஆண்டவர், அவனை ஆசீர்வதித்து மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் வைத்தனார். ஆமே. நான் முடிக்கிறேன். ஜஸ்ட் 2 பாட்டு தான். என்ன முதலாவதாக, கர்த்தர் ஒரு கிளை எழும்பி செழிக்க வேண்டுமானால் அதை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னா ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே இருக்கிறோம்னா நமக்காக ஒன்று பெற்றவங்க ஜெபிச்சிருப்பாங்க, இல்லை நம்முடைய அம்மா ரட்சிக்கிறதுக்கு வேற யாரோ ஜெபிச்சிருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ளுங்கப்பா. இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஆண்டவர் இன்னும் இளையவனாகவே இருக்கிறான், இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறான், இன்னும் கர்த்தர் தெரிந்து கொள்றவனாகவே இல்லாமல் அவன் இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஆமே. என் மருமகனை தெரிந்து கொள்ளுங்க, என் மருமகளை தெரிந்து கொள்ளுங்க, என் மகனை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னுடைய மகளை தெரிந்து கொள்ளுங்க, என் தகப்பனை தெரிந்து கொள்ளுங்க, என் தாயை தெரிந்து கொள்ளுங்க, என் பேரனை தெரியுங்க, என் பேத்தி என்னென்னவோ என் உறவினரை தெரிந்து கொள்ள சொல்லி யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அப்படியே வந்து என்ன பண்ணுவாரா, இருக்கிறதுலே பெரிய வெகுமதி ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஆத்துமா ஆதாயம் பண்றவன் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவன். ஆமே. நீங்க ஜெபிக்கும் போது கண்ணீரோடு விதைக்கும் போது ஒரு நாள் வரும்போது கம்பீரத்தோடு அறுப்பீங்க. ஆமே. எப்பவுமே நீங்க நம்ம ஜெபிக்கணும். 2வதாக, ஒரு வாழ்க்கை எப்படி ஆண்டவர் ஒரு கிளை எப்படி எழுப்பி செழிக்கணும்னா கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், எழுப்பி செழிய பண்ணி கர்த்தர் கூடவே இருப்பார். பழைய பேரெல்லாம் போயிடும், இளையவேன்ற பார்த்ததெல்லாம் போயிடும், ஆடு பின்னாடி இருந்தேன்னு போகணும். ஆனா ஆண்டு சொல்லுவார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் உயர்த்துவார். ஆமே. செழிக்க பண்ணுவார். செழிக்க வைக்கிறது என்னன்னா கர்த்தருடைய அபிஷேகம். அந்த 78 கடைசி வசனத்தை வாசிப்பு அழகாக பாருங்க. சங்கீதம் 78 கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். கவனிச்சிங்களாங்க ஒரு வார்த்தை, இருதயத்தின் உண்மையின்படியே. ஏன் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் சொன்னாங்க என் இருதயத்துக்கு ஏற்றுவனே? ஒவ்வொருவரையும் முகத்தினாலேயோ வளர்ச்சினாலே அல்ல, இருதயத்தினாலே அவர்களை மேய்த்தான். ஆமே. இருதயத்தினாலே மேய்த்தது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணினான்னா தன் கைகளில் திறமையினாலே அவர்களை நடத்தினான். ஒரு அபிஷேகம் பெற்று ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா அவன் நடத்துறவனா இருப்பான், திறமையா நடத்துவான், இருதயத்தின்படி நடத்துவான். மனுஷன் இருதயத்துல என்னன்னா வருதான் கொல்லாத செயல்கள் எல்லாம் ஒரு. அதனால ஒரு தாவீது பாருங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சவுல் நல்ல பக்கத்துல மாட்டிக்கிட்டாரு, நினைச்சா உடனே அவனை கொண்டு இருக்கலாம். ஆனா அவன் சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே என் கை போட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுதாங்க உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதுதான் உண்மையாலே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காக வாழ்கிறவன். உண்மையாய் கர்த்தரினால தெரிந்து கொள்ளப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கை போட மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கை போடவே மாட்டான். ஆமா, கை போடவே மாட்டான். அதுதாங்க பெரிய சாட்சி. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல கை போட மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு எந்த கேடு செய்ய மாட்டான். இருதயத்தின்படி நடத்துவான். ஆமே. தன் இருதயத்தின்படி நடத்துகிறவனா பார்த்தோன்னே நடத்த ஆள் இல்லையே அப்படின்னு நடத்துவாங்க. ஐயோ, என் குடும்பத்தை நடத்த ஆள் இல்லையே, ஆண்டவரே நான் நடத்துறேன்பா என்று சொல்ல வேணாம், தானா குடும்பத்தை எடுத்து நடத்துவான். அது மாதிரி நடத்துகிறவனா இருப்பான். அப்படியே ஒரு நடத்துகிற குழுவில் நடத்துகிறவனா இருப்பான், ஒரு ஊழியத்தை நடத்துவான், பிஸ்னஸை நடத்துவான். நடத்துகிற கெப்பாசிட்டி யாருக்கு தருகிற ஆண்டவர்னா அந்த அபிஷேகம் அவனை நடத்த தருகிறது. ஆமே. அதனால நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தாவே அபிஷேகம் தந்து என்னை வழி நடத்துவாப்பா. ஆமே. ஆவியார் இயேசு சொன்னார் பாருங்க, இந்த உலகத்துல நீங்களாம் யாரும் இல்லை, அனாதே இல்லப்பா, என்னென்றும் உங்களோடு இருக்கும்படி தேற்றவாளனை நான் அனுப்புவேன் என்று சொல்லி அவர் உங்களை நடத்துவார் சொன்னார். அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே. அவர் தான் சபையை நடத்துகிறவர். அவர் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை நடத்துகிறவர். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது. முதலாவதாக ஒரு கிளை, அதாவது ஒரு செடி
எழும்பி செழிக்க வேண்டும் என்ற கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் எழுதிப்போமா. என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கப்பா, நான் தெரிந்து கொண்டதை உணரும்படி கிருபை செய்யுங்க. என் குடும்பத்தில் தெரிந்து கொள்ளாமர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சொல்லுங்க. ரெண்டாவது கேளுங்க, அபிஷேகத்தை தாங்கப்பா. உங்களுக்காக வாழ எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவரப்பா, நடத்துகிற கிருபையை தாங்க, சுமக்கிற கிருபையை தாங்க. ஆண்டவரே இயேசுவே, உங்களுக்கு இதயத்தை ஏற்ற மாதிரி என்னுடைய இதயம் ஒத்து போக ஆண்டவர் என் உள்ளியத்தபடி நடத்த கிருபை தாங்கப்பா என்று கத்தரை கேட்கவே கத்தர் நிச்சயமாக அப்படியே செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேரோட கத்தர் பேசினார் இன்னைக்கு இந்த முதல் டிசம்பர், இந்த வருஷ கடைசியுடைய முதல் வாரத்திலே கத்தர் பேசுகிறார். உன் வாழ்க்கையில உன்னுடைய சொந்த புத்தியோ உன் சுய புத்தியோ உன்னை கொண்டு போவே போவாது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னை தெரிந்து கொள்ளுங்கப்பா, என் பிள்ளையை தெரிந்து கொள்ளுங்கப்பான்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தராகி வேதம் சொல்லுது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லுது. உன்னுடைய பிள்ளைகளின் ரட்சியத்தை காண்ப, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளை நடக்க வேண்டிய வழியில் அவன் நடத்து. முதிர் வயதிலும் அவன் என்ன பண்ணுவான், ஆத்துமாக்கு இளைப்பாறு தருவான். எப்போவுமே ஜபத்தை விடாத. யாருக்கு குடும்பத்தில் உள்ளதுக்காக உனக்காக ஜபம் பண்ணி கொண்டு இரு. ரெண்டாவதாக அபிஷேகம் தாங்கப்பா. எனக்காக அல்ல, உங்களுக்காக வாழணும்ப்பா, உங்களுக்காக வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த அபிஷேகம் என்னை காக்கட்டும், அந்த அபிஷேகம் நடத்தட்டும், இந்த அபிஷேகம் சாட்சியா என இருக்கட்டும் என்று கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ இளையவன் அல்ல. கர்த்தர் உன்னை தாவீதாக உன்னை அபிஷேகம் பண்ணுவார், ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணுவார். எல்லார் மத்தியிலும் உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் மத்தியிலும் உயர்த்துகிற கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். அவருடைய காருண்யம் உன்னை பெரிதாக்கும். ஆகினால் அவர் அபிஷேகத்தை கேட்டு, அபிஷேகம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதே எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இயேசுவே, அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கரமே ஈந்திடும். தேவா தேவா இக்கரமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். பரமநேசுவை நிறைத்தீரே, பசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீஷருக்கு அழைத்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும். பரமநேசுவை நிறைத்தீரே, பசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீஷருக்கு அழைத்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும். தேவா தேவா இக்கரமே ஈந்திடும். தேவா தேவா இக்கரமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும்.
வந்துயர்ப்பே நீங்கவே அற்புதம் அடையாளம் நிகழ்ந்திடவே பொற்பரன் ஆவியால் நிறைத்திடும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வந்துயர்ப்பே நீங்கவே அற்புதம் அடையாளம் நிகழ்ந்திடவே பொற்பரன் ஆவியால் நிறைத்திடும் இயேசுவின் வருகையிலே நானும் மறுரூபமாகவே மீட்பின் நாளுக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் மீட்பர் இயேசுவின் வருகையிலே நானும் அவரை போல் இருக்கவே மீட்பின் நாளுக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் தேவா தேவா இக்கணமே ஈந்திடும் தேவா தேவா இக்கணமே ஈந்திடும் அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் தேவா தேவா இக்கணமே ஈந்திடும் தேவா தேவா இக்கணமே ஈந்திடும் அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் 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 அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும். கரலை தட்டி நல்ல கரலை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இன்னும் தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறனே,
உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறப்பா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்ததும் என் செவிகள் கேட்க வாங்கி சொன்னீரே. வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது ஒளியாது சொன்னீரே. உங்களுடைய வார்த்தைப்படி அப்பா என் மகனை தெரிந்து கொள்ளுங்க, என் மகனை தெரிந்து கொள்ளுங்க, என் மகளை தெரிந்து கொள்ளுங்க. கெட்ட குமாரனை போல இருக்கிறா, கெட்ட குமாரத்தை போல இருக்கிறா. கர்த்தர் இப்போது புத்தி தெளிய பண்ணுங்க, தெளிய பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் எத்தனை பேருக்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்? உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவருடைய மனைவி, உங்களுடைய சொந்தம் எத்தனை பேர் இன்னும் தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்காங்க? இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் பிறந்த இந்த நற்செய்தி சொல்லுகிற இந்த மாதத்தில் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி உங்கள் ஜெபம் மூலியமாக உண்டாக்கப்படட்டும், அறிவிக்கப்படட்டும், ஆதாயப்படுத்த கொள்ளட்டும். ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறப்பா. என் மகனை சந்திங்கப்பா, புத்தி தெளியட்டப்பா. என் மகளை சந்திங்கப்பா, புத்தி தெளியட்டும். ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே பூமியிலே சமாதானம், ஆண்டவரே மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகிற மாதமாக முதல்ல என் குடும்பத்தில் உண்டாகட்டும். ஜெபம் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை உண்டாகட்டும். கர்த்தர் ஆண்டவரே தெரிந்து கொள்ளும்படியாக அனுப்புங்க, 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 அனுப்புங்க. ஆண்டவரே எனக்காக அல்ல, உங்களுக்காக வாழும்படி அபிஷேகத்தை அனுப்புங்கப்பா. உங்களுக்காக வாழும்படி அபிஷேகத்தை அனுப்புங்கப்பா. நான் வளர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே செழிக்கும்படியாக, நான் நடத்தும்படியாக நீங்க ஆண்டவர் தருகிற என் கையில கொடுத்த ஒவ்வொருமையும் நடத்துகிற அபிஷேகத்தை தாங்கப்பா. நடத்தும்படியாப்பா குடும்பத்தை ஆண்டவரே, கர்த்தாவே வேலையை, பிசினஸை ஆண்டவரே நான் நடத்துகிற அபிஷேகத்தை தாங்கப்பா. ஊழியத்தை கர்த்தர் அப்படியாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு கிளை அது எழும்பி செழிக்கும். அது தேவன் தெரிந்து கொண்டால் மாத்திரமே அது எழும்பி செழிக்கும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாத்திரமே அது எழும்பி செழிக்கும். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒரு திசையோடு உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. நாளை எங்களை ஒவ்வொருவோடு பேசுனீராப்பா. ஆம் கர்த்தாவே, உடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு துதியோடு உடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்க அப்போது நீர் எங்களோடு பேசுவீர், எங்களை தெரிந்து கொள்வீர், எங்களை அபிஷேகம் பண்ணுவீர். நாளை கூட நாங்கள் செழிக்கும்படி நாங்கள் ஆண்டவரே எழும்பி செழிக்கும்படி எங்களை தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறவர்களை தெரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நாங்கள் எழும்பி அந்த செழிக்கும்படி உங்களுக்கு இதயத்துக்கு ஏற்ற நாங்கள் நடத்தும்படி என் கையில் கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் அந்த ஒரு இதயத்துக்கு ஏற்றபடி நாங்கள் நடத்த, உண்மைப்படி நடத்த எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. உங்கள் அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் வேண்டும். நாளில் நீ சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கட்டோம்ப்பா. நாளில் கூட பிதா, குமாரன், பசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் உண்டாவதாக, அன்னை பாஷை உண்டாவதாக. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க அவையானவரை. ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நாளில் கூட எங்களை கொண்டு வந்து இந்த சமூகத்தில் ஆண்டவரே பாட, துதிக்க, ஆராதிக்க, அவருடைய வார்த்தையில கேட்க கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த காணிக்க தசமான ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருணப்பட்டு இப்போதும் ஜானகி அம்மா இழந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆண்டவரே ஆதரியும் அந்த சமாதானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளோடு இருந்து நடத்தி நான் நடக்க வேண்டிய அடக்காரெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாலிபர். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க.